பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 14 அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் இன்று உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் நாம் பார்ப்போம். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உணவுகள் எல்லாம் எதை வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு அவன் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறான். ஆனால் பலவீனனோ இப்போ சிக் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு சில டயட் சார்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணும், மரக்கறிகள் மட்டும்தான், வெஜிடேரியன் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க அதை மட்டும்தான் சாப்பிட்றாங்க, வெஜிடேரியன். பாருங்க, புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்ல நான்வெஜ்ஜு, நல்ல புஷ்டியான நல்ல நான்வெஜ் இஷ்டத்துக்கு சாப்பிட்றவன் இந்த காய்கறிகள் சும்மா கூழு கஞ்சின்னு குடிச்சிட்டு அவங்க ஹெல்த்துக்கு இந்த சுகர் மற்ற வியாதிகள் இதெல்லாம் வரும்போது அதுக்கு சில ஃபுட்டெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட். அப்போ அவங்க ரொம்ப லைட் டயட்டாக அப்படி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. நல்லா புஷ்டியாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க அவங்கள பார்த்து ஐயா இவங்க இப்படி தான் சாப்பிட்றாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட முடியலன்னு சொல்லி அவங்கள ஒரு கேவலமாக அற்பமாக நினைக்கக்கூடாது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அதே புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புசியாதிருக்கிறவன் அந்த ஐயருங்க, இந்த பிராமின்ஸ்லாம் அவங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் தொடவே மாட்டாங்க. அப்போ நாங்கள் பர்ஃபெக்டாக நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்பழுக்கற்ற எந்த ஜீவராசிகளையும் நாங்கள் எதுவும் கில் பண்ணி அப்படி சாப்பிடாம நாங்கள் மரக்கறிகள், வெஜிடேரியன் இதை தான் நாங்கள் சாப்பிட்றோம். நீங்களாம் இந்த மாதிரி மிருகங்களை கொன்று இது பண்ணி இப்படி சாப்பிட்றீங்களேன்னு அவங்க நியாயம் தீர்க்கிற மாதிரி, குற்றப்படுத்துகிற மாதிரி, அப்படி நடந்துக்கக்கூடாது, ஒருத்தங்களை குற்றவாளியாக குற்றப்படுத்துகிற மாதிரி அப்படி நினைக்கக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்குறோம். தேவன் 2 பேரை ஏற்றுக்கொள்கிறார், 2 விதமானவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார். நீ நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் சரி, நான்வெஜ்ஜே நீ சாப்பிட்டாலும் சரி, நீ எல்லாம் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்தாலும், எந்த உணவு சாப்பிட்டாலும் அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அதை சாப்பிட்டால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி. ஆனால் புசிக்கிறவன் புசிக்காத இருக்கிறவனை பார்த்து அற்பமாய் நினைக்கிறதும், புசியாதிருக்கிறவன் புசிக்கிறவனை பார்த்து குற்றவாளியாக தீர்க்கிறதும் இருக்கக்கூடாது. தேவன் அனைவரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு எல்லாரும் முக்கியம்தான். அதில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அவர் எல்லாம் மனுக்குள்ள எல்லாரையுமே அவர் தான் படைத்திருக்கிறார். அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஒரே மாதிரி ஆசீர்வதிக்கிறார். ஒரே மாதிரி சூரியனை நல்லோர் மீதும் ஒரே மாதிரி வீச பண்ணுகிறார். சந்திரனை மழை வர்ஷிக்க பண்ணுவது, நல்லோர் மேலும் மழை பெய்கிறது, தீயோர் மேலும் பெய்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு போல தான் பார்க்குறாரு. அவ்வளோ பொறுமையாய், நிதானமாய், அவர் கரிசனை உள்ளவராய், அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் அப்படி இருக்கும்போது நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை தெரிந்து நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். யாரையும் அற்பமாகவோ கேவலமாகவோ குற்றப்படுத்தவோ நாம் பண்ணவே கூடாது ஒருபோதும். ஒரே மாதிரி கண்ணோட்டத்தோடு, தேவன் பார்க்கிற கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மண்டையில் எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் நாம் எப்படி எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம்? யாரையும் எந்த விதத்திலையும் அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடோ அவங்க பழக்க வழக்கங்களை பார்த்தோ நாம் ஒருபோதும் அற்பமாகவோ கேவலமாகவோ இல்லை குற்றப்படுத்தவோ நாம் ஒருபோதும் அப்படி சிந்திக்கவே கூடாது. நம் இருதயத்தின் ஆழத்தை காண்கிறவர் கர்த்தர். அவர்
எல்லாரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மனுக்குலம் எல்லாருமே அவர் அவர் உண்டாக்கினது, அவர் படைத்தது. அவர் எல்லோரையும் நேசிக்கிறார். நாம் அப்படி ஒரு நேசத்தோடு, அப்படி ஒரு முழுமனதாக எல்லாரையும் ஒருபோல் பார்க்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்படியாக நாம் முழுவதுமாக, ஆண்டவரே என்னை அப்படியாய் மாற்றும் ஆண்டவரே, எனக்குள் எந்த வேறுபாடுகள் பாகுபாடுகள் மனிதர்களை பார்க்கும்போது அப்படிப்பட்ட சிந்தனை எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா என்று நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மீ நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் 22ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே என்று வாசித்ததில் ஆழத்தை அப்பா ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் உம்முடைய நாமம் மகிமைக்கென்றே செய்யும்படியாகத்தான் இந்த பூமியிலே மனுக்குலம் எங்களை நீர் உண்டாக்கி வைத்திருக்கிறீர். உமக்கு எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். நாங்கள் ஆகாரத்தை உண்ணுவதற்கு முன்பு, சாப்பிடுவதற்கு முன்பு ஜெபம் செய்து ஆசீர்வதித்து, இன்னும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்த தேவனே, இன்னும் எத்தனையோ பேர் பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஃபுட்டு கூட கிடைக்காம இருக்கே, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுக்கும் தேவைகளை சந்திங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு உணவு உண்ணுகிறவர்களின் வித்தியாசத்தை பார்த்து அற்பமாகவோ இல்லை குற்றப்படுத்தவோ அப்படிப்பட்ட காரியங்கள் இறங்காதபடி ஆண்டவரே அப்பா, நீர் பார்க்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்கும்படியாக எங்கள் சிந்தைகள், எண்ணங்கள், பார்வைகள், பேச்சுக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பக்குவப்படுத்துங்கப்பா. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒருபோதும் மனம் பதறி வாயினாலோ அப்பா கண்களின் மூலமாக வருகிற சிந்தைகளிலோ எந்த விதத்திலும் நாங்கள் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உமக்கு பிரியமானபடி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனே, இந்த புதிய நாளில் ஆண்டவரே அதிகாலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க கிருபை தந்திரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர். உடைய புதிய கிருபை நாங்களே எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்தி தாங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதியை முழுது பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஆண்டவரே. வீடியோவை பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு பலப்படுத்துங்க. இந்த நாளில் கைட்டு சேர்க்கிற வேலைகள் எல்லா வேலையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக அப்பா, எங்கள் குடும்பத்திலோ சொந்த பந்தங்களையோ உற்றா உறவினர்களையோ வேலை ஸ்தலத்திலேயோ எங்களுக்கு விரோதமாக யாரும் எழும்பாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, சமாதான தேவன் தெய்வீக சமாதான தந்து வழி நடத்துங்கப்பா. எல்லாருடைய கண்களும் தயவும் இரக்கமும் கிருபை கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சி தரலும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இதை முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.